மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தேதி கடந்த 20ஆம் தேதியே தொடங்கிவிட்டாலும் திமுக, அதிமுக, பாஜகவைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலரும் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது திமுகவும், அதிமுகவும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டனர். திமுக சார்பில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் சிட்டிங் எம்பி கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராயபுரம் மனோ, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். முதலில் நாங்கள் தான் வந்தோம் என அதிமுக தரப்பும், நாங்கள் காலையிலேயே டோக்கன் வாங்கிவிட்டோம் என திமுக தரப்பும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டது. இவர்கள் சண்டையால் 2 மணி நேரம் தாங்கள் காத்திருக்க நேர்ந்ததாகவும், திமுகவும் அதிமுகவும் நாடகம் ஆடுவதாகவும் பாஜக சார்பில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் பால் கனகராஜ் குற்றம் சாட்டினார். இது ஒரு புறம் என்றால் சில சுவாரஸ்ய சம்பவங்களும் நடைபெற்றது. அந்த வகையில் முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜனும், திமுக சார்பில் தென்சென்னை தொகுதியில் களமிறங்கும் தற்போதைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள நேர்ந்தபோது தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் ஆரத்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். அரசியல் களத்தில் எதிரெதிர் திசையில் இருந்தாலும் அவர்கள் இருவரும் முகமலர்ச்சியோடு சிரித்து பேசிக்கொண்டு கட்டியணைத்து அன்பை பரிமாறிக்கொண்ட சம்பவம் அங்கு இருந்த கட்சிக்காரர்களுக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் ருசிகரமாகவும் அமைந்தது. அதேபோல அதிமுக கூட்டணி சார்பில் விருதுநகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மகனுமான விஜயபிரபாகரன் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்தபோது பாஜக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நடிகை ராதிகா சரத்குமாரை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயபிரபாகரனும் நடிகை ராதிகா சரத்குமாரும் கை குலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ராதிகா சரத்குமாருடன் வந்த நடிகர் சரத்குமார் விஜயபிரபாகரனை கட்டி அணைத்து தனது வாழ்த்தையும் தெரிவித்தார். விஜயகாந்த் மறைந்தபோது நடிகர் சரத்குமாரும் நடிகை ராதிகா சரத்குமாரும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். நடிகை ராதிகா பல கதாநாயகர்களோடு நடித்திருந்தாலும் எவர் கிரீன் ஆன்ஸ்கிரீன் காம்போவாக விஜயகாந்த் ராதிகா காம்போ இருந்தது. அரசியல் விளையாட்டின் காரணமாய் விஜயகாந்த் மகனோடு ராதிகா போட்டியிடும் சூழல் வந்தபோதும் இருவரும் மனதில் காழ்ப்பு இல்லாமல் நடந்து கொண்ட சம்பவம் அனைவரும் பாராட்டும்படியாய் அமைந்தது. வேட்புமனு தாக்கலின் போது நடைபெற்ற இந்த சம்பவங்கள் இன்றைய பேசுபொருளாய் அமைந்தது குறிப்பிடத்தக்கது.